ஒரு காட்டுல ஒரு குள்ள நரி வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. நிறைய விலங்குகள் அந்த குள்ள நரிக்கு எந்த உணவும் கொடுக்கறதே இல்ல. வேற வழி இல்லாம இந்த காட்டை விட்டு வெளில போலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அங்கிருந்து அந்த குள்ள நரி நடந்து வந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எந்த உணவும் கிடைக்கல. அப்படியே வர வழியில பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு கிணறுல தண்ணி இருக்கிறத பாத்துச்சு. அந்த தண்ணீரும் மேல இல்லாம ரொம்ப அடியில கிடந்தது. அதை பார்த்ததும் எப்படியாவது தண்ணி மட்டுமாவது குடிச்சு வாழணும்னு நினைச்சு உள்ள குதிச்சிருச்சு. ஆழமா இருந்ததுனால திரும்பி அந்த நரியால மேல வரவே முடியல. தண்ணிய மட்டுமே குடிச்சிட்டு ஒரு நாள் போச்சு, 2 நாள் போச்சு, 3 நாள் போச்சுன்னு ஒரு வாரம் வாழ்ந்துகிட்டு இருந்தது. சரி, நம்மளால மேலேயே போக முடியாதா அப்படின்னு நினைச்சு தனக்குள்ளேயே அழுது புலம்பிக்கிட்டு இருந்தது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ல ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். இப்படி என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருந்த நரிக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கத்துற சத்தம் கேட்டது. ஒரு யோசனையும் வந்தது. அந்த நரி ஆட்டுக்குட்டி மாதிரி கத்துச்சு. கிணத்துலதான் ஏதோ ஆட்டுக்குட்டி விழுந்துருச்சுன்னு நினைச்சு அந்த ஆட்டுக்குட்டி எட்டி பார்த்தது. அந்த ஆட்டுக்குட்டியோ ஐயோ பாவம், நரி உள்ள மாட்டிக்கிச்சே அப்படின்னு நினைச்சு நீ எப்படி உள்ள வந்த அப்படின்னு கேட்டது. எல்லாத்தையும் நரி ஆட்டுக்குட்டி கிட்ட சொல்லுச்சு. அதுக்கப்புறம் நரி நீ மட்டும் உள்ள வந்தினா என்ன காப்பாத்திட முடியும் அப்படின்னு சொல்லுச்சு. அதையும் வெள்ளந்தியா நம்பின ஆடு உள்ள குதிச்சுது. உள்ள குதிச்சதும் ஆட்டுக்குட்டி மேல நரி ஏறி எப்படியும் மேல வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஆட்டுக்குட்டி என்ன காப்பாத்து நண்பா அப்படின்னு சொல்லுச்சு. நண்பனா? என்ன போய் நண்பன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இலக்காரமா சிரிச்சுக்கிட்டு அங்க இருந்து அந்த நரி கிளம்பிடுச்சு. அப்புறம்தான் ஆட்டுக்குட்டி தன்னோட முட்டாள்தனத்தை எண்ணி ரொம்பவும் வருத்தப்பட்டது. இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இந்த ஆட்டுக்குட்டி மாதிரியே நாமளும் வாழ்க்கையில பல பேர் சொல்றத நம்பி அந்த விஷயம் சரியா தப்பான்னு கூட தெரியாம உள்ள இறங்கிடுறோம். அப்புறம்தான் அதை பத்தி யோசிச்சு வருத்தப்படுறோம். அப்படி இல்லாம வாழ்க்கையில எது சரி எது தப்பு அப்படின்னு யோசிச்சு செயல்படணுங்கிறது தான் நாம தெரிஞ்சுக்கிறோம்.